Hi friends, இந்த வீடியோவில் IndusInd Bankோட கிரெடிட் கார்டு அப்ளிகேஷன் ப்ராசஸ் எப்படி இருக்குங்கிறத ரொம்பவே தெளிவாக பார்க்கலாம். இந்த வீடியோவில் நான் IndusInd Bankோட டைகர் கார்டை தான் அப்ளை பண்ணுறேன். சேம் இதே ப்ராசஸ் தான் நீங்கள் IndusInd Bankல வேறு எந்த கார்டு அப்ளை பண்ணாலும் வரும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபர்ஸ்ட் இந்த கார்டு அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சில முக்கியமான எலிஜிபிலிட்டிஸ் அண்ட் டாக்குமெண்டேஷன்ஸ் நம்ம கிட்ட இருக்கணும். அது என்னென்னங்கிறத இப்போ டீட்டெயில்டாக பார்த்துடலாம். இந்த கார்டை நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடியே இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் எடுத்து வச்சிட்டிங்கன்னா உங்களோட அப்ளிகேஷன் ப்ராசஸ் ஸ்மூத்தாக இருக்கும். இந்த கார்டை நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு உங்களுக்கு மினிமம் ஏஜ் 18 இயர்ஸ்லேருந்து 60 இயர்ஸ்க்குள்ளே இருக்கணும். உங்களோட மந்த்லி இன்கம் மினிமம் 20,000 இருக்கணும். நீங்கள் ஒரு சேலரிட் எம்ப்ளாயி ஆர் செல்ஃப் எம்ப்ளாய்ட் ரெண்டில் எதுவாக வேணாலும் இருக்கலாம். பட் உங்களுக்கான இன்கம் ப்ரூஃப் கண்டிப்பாக வேணும். உங்களோட கிரெடிட் ஸ்கோர் 700 இல்லை அதுக்கு மேலே இருந்துச்சுன்னா உங்களோட அப்ளிகேஷன் சீக்கிரமாக அப்ரூவ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. டாக்குமெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா பேன் கார்டு அண்ட் ஆதார் கார்டு ரெண்டுமே வேணும். பேன் கார்டில் கம்பல்சரி ஒரிஜினல் பேன் கார்டு தான் உங்ககிட்ட இருக்கணும். ஓகே, இப்போ இந்த கார்டு அப்ளை பண்ணுறதுக்கான என்னோட ரெஃபரல் லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அந்த லிங்க் மூலிமா உங்களுக்கான கார்டு அப்ளை பண்ணும்போது இது மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த ஃபஸ்ட் பேஜில் உங்களோட பேன் நம்பர் அண்ட் மொபைல் நம்பர் ரெண்டுமே என்ட்ரு பண்ணிடுங்க. உங்களோட மொபைல் நம்பர் ஆதார் கார்டோட எந்த நம்பர் வந்து அட்டாச் பண்ணியிருக்கீங்களோ அந்த நம்பரை என்ட்ரு பண்ணிக்கோங்க. உங்களோட அப்ளிகேஷன் ப்ராசஸ் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ உங்களோட பேன் நம்பர் அண்ட் மொபைல் நம்பர் ரெண்டுமே என்ட்ரு பண்ணிவிட்டு இந்த ஃபஸ்ட் பாக்ஸை டிக் பண்ணுறது மூலிமா நீங்கள் இங்கே இருக்கிற டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எல்லாமே படிச்சிட்டிங்க அண்ட் அதுக்கு நீங்கள் ஒத்துக்கிறீங்கன்னு அர்த்தம். இந்த செகண்ட் பாக்ஸை நீங்கள் டிக் பண்ணுறது மூலிமா நீங்கள் இந்தியாவில் தான் வாழ்றீங்க அண்ட் நீங்கள் ஒரு பொலிட்டிக்கலி எக்ஸ்போஸ்டு பர்சன்கிறத கன்ஃபார்ம் பண்ணுறீங்க. ஸோ இந்த கார்டு அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஏற்கனவே பார்த்தது மாதிரி உங்களுக்கு தேவையான ப்ரூஃப் எல்லாமே எடுத்து வச்சுக்கோங்க. தென் வெரிஃபை மொபைல் நம்பர் கொடுத்தீங்கன்னா உங்கள் மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி நீங்கள் கரெக்டாக என்ட்ரு பண்ணி நெக்ஸ்ட் கொடுக்கும்போது இந்த அப்ளிகேஷன் ப்ராசஸோட ஃபஸ்ட் பேஜுக்கு நீங்கள் வந்துடுவீங்க. இந்த பேஜில் ஃபுல்லாகவே உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் கொடுக்குறது மாதிரி இருக்கும். ஃபஸ்ட் இந்த பேஜில் உங்களோட நேம் பேன் கார்டில் எப்படி இருக்கோ சேம் அதே மாதிரி என்ட்ரு பண்ணணும். உங்களோட ஃபஸ்ட் நேம், மிடில் நேம் அண்ட் லாஸ்ட் நேம் மூணுமே பேன் கார்டில் எப்படி கொடுத்துருக்கீங்களோ அதே மாதிரி என்ட்ரு பண்ணணும். இல்லைனா உங்களோட அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆயிரும். நம்பரில் நிறைய பேருக்கு சேம் இந்த இடத்துல தான் வந்து மிஸ்டேக் வரும். உங்களோட பேன் கார்டில் இருக்கிறது மாதிரியே தான் நீங்கள் இந்த நேம் என்ட்ரு பண்ணியிருப்பீங்க. பட் இருந்தாலும் நேம் மிஸ் மேட்ச்னு வரும். இதுக்கான ரீசன் வந்து உங்கள் ஃபிசிக்கல் பேன் கார்டில் உங்கள் ஃபஸ்ட் நேம் அண்ட் லாஸ்ட் நேம் வேறு மாதிரி இருக்கும். அப்ளிகேஷன் அப்ளை பண்ணும்போது உங்கள் ஃபஸ்ட் நேம் அண்ட் லாஸ்ட் நேம் வந்து வேறு மாதிரி கொடுத்துருப்பீங்க. ஸோ உங்கள் பேன் கார்டு ஆன்லைனில் எப்படி இருக்கோ அந்த டேட்டா தான் வந்து இங்கே இருக்கும். ஸோ நீங்கள் என்ன தான் மாற்றி போட்டாலுமே உங்களுக்கு எரர் வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ உங்களோட ஃபஸ்ட் நேம் அண்ட் லாஸ்ட் நேம் பேன் கார்டில் எப்படி ஒரிஜினலாக இருக்குங்கிறத நம்ம ரொம்ப ஈஸியாக செக் பண்ணிக்க முடியும். அது எப்படி செக் பண்ணுறதுங்கிறத கொஞ்சம் குயிக்காக பார்த்துடலாம். இது ரொம்பவே சிம்பிளான ஒரு ப்ராசஸ் தான். இதை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா அடுத்து இதே மாதிரி பேங்க் ரிலேட்டடான லோன் ஆர் கார்டு ஏதாவது ஒன்று அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் நீங்கள் கூகுளில் இன்கம் டேக்ஸ்னு சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு லிங்காகவே incometax.government.in வெப்சைட் வரும். அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கு இந்த குயிக் லிங்க்ஸில் இபே டேக்ஸ்னு ஒரு ஆப்ஷன் காட்டும். இபே டேக்ஸுக்கு போனதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு உங்களோட பேன் நம்பரை என்ட்ரு பண்ணிக்கோங்க. தென் அகைன் செகண்ட் பாக்ஸில் உங்களோட பேன் கார்டு நம்பரை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் உங்கள் மொபைல் நம்பரை என்ட்ரு பண்ணி நீங்கள் கண்டினியூ கொடுக்கும்போது உங்கள் மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அதை நீங்கள் கரெக்டாக என்ட்ரு பண்ணி மறுபடியும் கண்டினியூ கொடுக்கும்போது உங்களோட பேன் கார்டில் உங்கள் நேம் எப்படி இருக்கோ அந்த ஃபார்மேட் அப்படியே எங்கள் ஷோ ஆகும். இதில் உங்களோட ஃபஸ்ட் நேம், மிடில் நேம் அண்ட் லாஸ்ட் நேம் மூணுமே வந்து ப்ராப்பராக இருக்கும். சேம் இதில் உங்கள் நேம் எப்படி இருக்கோ அதே மாதிரியே அந்த அப்ளிகேஷன்லேயும் நீங்கள் என்ட்ரு பண்ணிக்கோங்க. இந்த இபே டேக்ஸோட டேரக்ட் லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், தேவைப்பட்ட செக் பண்ணி பாருங்கள். இதுக்கப்புறம் உங்களோட பேன் நம்பர் நம்ம ஃபஸ்ட் பேஜ்லேயே என்ட்ரு பண்ணதுனால இதில் ஆட்டோமேட்டிக்காக என்ட்ரு ஆயிருக்கும். தென் உங்கள் நேஷனாலிட்டியை செலக்ட் பண்ணிவிட்டு உங்கள் ஜெண்டரை செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் உங்கள் டேட் ஆஃப் பர்த் என்ட்ரு பண்ணிவிட்டு உங்களோட எம்ப்ளாய்மெண்ட் டைப் சேலரிடா, செல்ஃப் எம்ப்ளாய்டா இல்லை ரிட்டையராங்கிறத சூஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் உங்களோட மெயில் ஐடி என்ட்ரு பண்ணிவிட்டு உங்களோட கரண்ட் பின்கோடை என்ட்ரு பண்ணிக்கோங்க. உங்கள் மெயில் ஐடி நீங்கள் என்ட்ரு பண்ண உடனே உங்களுக்கு சென்ட் ஓடிபின்னு ஒரு ஆப்ஷன் காட்டும். அந்த ஓடிபி நீங்கள் கரெக்டாக என்ட்ரு பண்ணும்போது உங்களோட மெயில் ஐடி வெரிஃபை ஆயிரும். தென் உங்கள் சேலரி ஸ்லாபை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த பாக்ஸை டிக் பண்ணிக்கோங்க. இந்த பாக்ஸை நீங்கள் டிக் பண்ணுறது மூலிமா IndusInd பேங்கை உங்களோட கிரெடிட் ஸ்கோரை செக் பண்ணுறதுக்காக நீங்கள் அனுமதிக்கிறீங்கன்னு அர்த்தம். தென் நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா அடுத்த பேஜில் உங்களோட ஆதார் வெரிஃபை பண்ணுறதுக்காக உங்களோட ஆதார் நம்பர் ஃபுல்லாக நீங்கள் என்ட்ரு பண்ணணும். உங்கள் ஆதார் நம்பர் என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் இந்த பாக்ஸை நீங்கள் டிக் பண்ணணும். இந்த பாக்ஸை நீங்கள் டிக் பண்ணுறது மூலிமா IndusInd பேங்க் உங்கள் ஆதாரில் இருக்கிற டீட்டெயில்ஸை பார்க்கறதுக்காக நீங்கள் அலோவ் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். கெட் ஓடிபி கொடுத்து வர ஓடிபி நீங்கள் கரெக்டாக கன்ஃபார்ம் பண்ணுறது மூலிமா IndusInd பேங்க் உங்களோட ஆதாரில் இருக்கிற டீட்டெயில்ஸை கேதர் பண்ணிக்குவாங்க. இந்த ஆதார் கார்டில் இருக்கிற அட்ரஸில் தான் நீங்கள் இப்போ இருக்கீங்கன்னா எஸ் கொடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா நோ கொடுத்துட்டு இப்போ எந்த அட்ரஸில் இருக்கிறீங்களோ அந்த அட்ரஸ் என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஆல்சோ நீங்கள் என்ட்ரு பண்ணுற அட்ரஸ்க்கு வேறு ஏதாவது கவர்மெண்ட் ப்ரூஃப் உங்ககிட்ட இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஆதாரில் இருக்கிற அட்ரஸில் தான் நீங்கள் இப்போ இருக்கீங்கன்னா எஸ் கொடுத்துட்டு இந்த ஓனர்ஷிப் டைப்பில் ரெண்டலாக ஃபேமிலியோடு இருக்கீங்களா இல்லை ஃப்ரெண்ட்ஸோடு இருக்கீங்களான்னு உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. தென் நெக்ஸ்ட் கொடுக்கும்போது உங்களோட ஒர்க்கிங் டீட்டெயில்ஸை இந்த பேஜில் நீங்கள் கொடுக்குறது மாதிரி இருக்கும். இதில் உங்கள் கம்பெனி நேம் என்ட்ரு பண்ணிக்கோங்க. தென் ஆர்கனைசேஷன் டைப்பில் ப்ரைவேட் லிமிட்டடாக, ப்ரொப்ரைட்டர்ஷிப்பாக இல்லை மேனுஃபேக்சரானு உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் உங்கள் இண்டஸ்ட்ரி டைப்பை என்ட்ரு பண்ணிவிட்டு உங்களோட ஆஃபீஸ் அட்ரஸும் வீட்டு அட்ரஸும் சேம் ஒரே அட்ரஸ்னால் இந்த பாக்ஸை டிக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா உங்களோட ஆஃபீஸ் அட்ரஸை ஃபுல்லாக டீட்டெயில்டாக என்ட்ரு பண்ணிவிட்டு உங்கள் அஃபிஷியல் இமெயில் ஐடியை மென்ஷன் பண்ணிக்கோங்க. தென் உங்கள் டெசிக்னேஷன் என்ட்ரு பண்ணிவிட்டு உங்களோட ப்ரிஃபர்டு கம்யூனிகேஷன் அட்ரஸ் ஆஃபீஸ் அட்ரஸாக இல்லை வீட்டு அட்ரஸாங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் சப்போஸ் ஆஃபீஸ் அட்ரஸ் கொடுத்தீங்கன்னா ஆஃபீஸ் அட்ரஸுக்கு தான் உங்களோட கார்டு வந்து ரிசீவ் ஆகும். இல்லை உங்கள் வீட்டு அட்ரஸ்க்கு இந்த கார்டு வந்துச்சுன்னா தான் கரெக்டாக இருக்கும்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா உங்களோட வீட்டு அட்ரஸை ப்ரிஃபர் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களோட ப்ரிஃபரன்ஸுக்கு தகுந்த மாதிரி இதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் வெரிஃபை கொடுத்தீங்கன்னா உங்கள் மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி நீங்கள் கரெக்டாக என்ட்ரு பண்ணும்போது உங்களுக்கு இந்த கார்டு அப்ரூவ் ஆயிடுச்சா இல்லையாங்கிறது இந்த ஸ்டேஜ்லேயே உங்களுக்கு தெரிஞ்சிடும். சப்போஸ் உங்களுக்கு இந்த கார்டு வந்து அப்ரூவ் ஆகலைன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு தேங்க்யூ பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த விதமான ஒரு
ப்ராசஸுமே நடக்காது. சப்போஸ் உங்கள் கார்டு அப்ரூவ் ஆயிருச்சுன்னா உங்களுக்கு இது மாதிரி வந்து ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். நான் அப்ளை பண்ணது பார்த்தீங்கன்னா IndusInd பேங்கோட டைகர் கிரெடிட் கார்டு. இது வந்து ஒரு லைஃப் டைம் ஃப்ரீ கிரெடிட் கார்டு தான். இந்த கார்டோட அப்ரூவல் ரேட் வந்து மற்ற கார்ட்ஸை நீங்கள் கம்பேர் பண்ணும்போது ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஸோ உங்களோட கார்டு வந்து ரிஜெக்ட் ஆகிறது ரொம்பவே ரேர் தான். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் SBI கேஷ்பேக் கார்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் உங்களுக்கான அப்ரூவல் ரேட் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்கும். ஒரு குறிப்பிட்ட சிலருக்கு மட்டும்தான் அந்த கார்டு வந்து அப்ரூவ் ஆகுது. பட் இந்த கார்டு வந்து அப்படி இல்லை. உங்களுக்கு ஒரு மினிமம் எலிஜிபிலிட்டி இருந்துச்சுனாலே இந்த கார்டு வந்து உங்களுக்கு ஈஸியாக அப்ரூவ் ஆயிருக்கு. அண்ட் ஆல்சோ இந்த கிரெடிட் கார்டோட லிமிட்டுமே ரொம்ப நல்லாவே கொடுக்குறாங்க. என்கிட்ட ஆல்ரெடி இருக்கிற கிரெடிட் கார்ட்ஸோட லிமிட்டை விட இந்த கார்டில் என்னோட லிமிட் வந்து அதிகமாக தான் கிடச்சிருக்கு. ஸோ உங்களுக்கு இந்த கார்டு வந்து அப்ரூவ் ஆயிருன்னு நினைக்கிறேன். இந்த கார்டு அப்ரூவ் ஆன உடனே இந்த இடத்துல உங்களுக்கு எலிஜிபிள் கிரெடிட் லிமிட்டும் இந்த கார்டோட ஃபீஸ் டீட்டெயில்ஸும் போட்டிருப்பாங்க. வியூ மோர் டீட்டெயில்ஸ் கொடுத்தீங்கன்னா இந்த கார்டோட ஒரு சில முக்கியமான ஃபீச்சர்ஸ் அண்ட் பெனிஃபிட்ஸை இங்கே வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. தென் கெட் நோ கொடுத்தீங்கன்னா இந்த கார்டு அப்ளிகேஷனோட லாஸ்ட் ப்ராசஸ்க்கு நீங்கள் வந்துடுவீங்க. இதில் ஃபஸ்ட்டாக இருக்கிறது எம்போசிங் நேம். இந்த எம்போசிங் நேமுங்கிறது உங்கள் கிரெடிட் கார்டில் உங்களோட பேர் எப்படி பிரிண்ட் ஆகி வரணுங்கிறத நீங்கள் செலக்ட் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷன். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த அப்ளிகேஷனோட ஸ்டார்டிங்கில் உங்களோட பேன் கார்டில் இருக்கிற நேம் வந்து 3 விதமாக கொடுத்தீங்க இல்லையா? ஃபர்ஸ்ட் நேம், மிடில் நேம் அண்ட் லாஸ்ட் நேம்னு 3 டைப்பில் கொடுத்தீங்க. அதை கம்பைன் பண்ணி ஒரு சில ஃபார்மெட்ஸை இவங்க வந்து உங்களுக்கு ஷோ பண்ணுவாங்க. இதில் எந்த ஃபார்மெட்டில் வந்து உங்களுக்கு நேம் வேணும் அப்படிங்கிறது வந்து இவங்க ஒரு ஆப்ஷனாக கொடுப்பாங்க. அதில் உங்களுக்கு எந்த ஆப்ஷன் வந்து ப்ரிஃபர் பண்ணுறீங்களோ அதை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த எம்போசிங் நேமில் எந்த ஃபார்மெட் வந்து செலக்ட் பண்ணுறீங்களோ சேம் அதே ஃபார்மெட் தான் உங்களோட கிரெடிட் கார்டில் உங்கள் நேமாக பிரிண்ட் ஆகி வரும். ஸோ இதை சூஸ் பண்ணும்போதே கொஞ்சம் கரெக்டாக சூஸ் பண்ணிக்கோங்க. தென் நீங்கள் மேரிடா இல்லை அன்மேரிடாங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் மேரிடாக இருந்தால் உங்கள் மதர் நேமும் உங்கள் ஸ்பௌஸ் நேமும் வந்து என்டர் பண்ணுறது மாதிரி இருக்கும். சப்போஸ் நீங்கள் அன்மேரிடாக இருந்தீங்கன்னா உங்கள் மதர் நேமும் உங்கள் ஃபாதர் நேமும் என்டர் பண்ணிக்கோங்க. தென் இந்த ரெஃபர்ட் பையில் யூடியூப் சேனல் மணிக்கணக்குன்னு நீங்கள் மென்ஷன் பண்ணாலும் ஓகே தான். அப்படி இல்லைனாலும் அதை அப்படியே விட்டுருங்க. லாஸ்ட்டாக உங்கள் ஃபேமிலி மெம்பரில் யாருக்காவது ஆட் ஆன் கார்டு வந்து அப்ளை பண்ணுறீங்களான்னு கேட்குறாங்க. உங்களுக்கு தேவைப்பட்டால் இதை அப்ளை பண்ணிக்கோங்க. ஆட் ஆன் கார்டுங்கிறது உங்களோட கிரெடிட் கார்டை உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸில் ஒருத்தருக்கு யூஸ் பண்ணுறதுக்காக நீங்கள் கொடுக்குறது மாதிரி தானே தவிர அவங்களுக்குன்னு தனியாக ஒரு கிரெடிட் லிமிட் கொடுக்க மாட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு உங்களோட கார்டில் ஒரு 5 lakhs லிமிட் இருக்குன்னா நீங்கள் உங்கள் ஃபேமிலி மெம்பருக்கு 1 lakh or 2 lakhன்னு எவ்வளோ லிமிட் வந்து கொடுக்க விருப்பப்படுறீங்களோ அந்த லிமிட்டை நீங்கள் வந்து ஷேர் பண்ணிக்கலாம். இந்த 2 lakhல அவங்க எவ்வளோ அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணுறாங்களோ அந்த அமௌண்ட்டை நீங்கள் ப்ராப்பராக நீங்கள் தான் வந்து பே பண்ணுறது மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வந்து பெங்களூரில் இருக்கீங்க, உங்கள் அப்பா அம்மா வந்து சென்னையில் இருக்காங்க அப்படின்னா அவங்க ஒவ்வொரு டிரான்சாக்ஷன் பண்ணும்போதும் நீங்கள் வந்து உங்களோட கார்டை வந்து ஒவ்வொரு டைமும் கொடுத்துட்டு இருக்க முடியாது. ஆல்சோ இந்த கிரெடிட் கார்டுங்கிறது நீங்கள் பர்சனலாக யூஸ் பண்ணுறதுக்காக மட்டும்தான். சப்போஸ் உங்கள் ஃபேமிலி மெம்பரில் யாராவது யூஸ் பண்ணணும்னு விருப்பப்பட்டாங்கன்னா அவங்களுக்கு இந்த ஆட் ஆன் கார்டு அப்ளை பண்ணி நீங்கள் கொடுக்கும்போது உங்களோட லிமிட்டில் அவங்க வந்து யூஸ் பண்ணிக்குவாங்க. ஸோ இந்த கார்டு வந்து ஒரு கன்வீனியன்ட்டுக்காக தானே தவிர அவங்களுக்குன்னு தனியாக ஒரு கிரெடிட் லைன் வந்து கிரியேட் பண்ண மாட்டாங்க. அவங்க யூஸ் பண்ணுற அந்த அமௌண்ட் அவங்க பே பண்ணுறாங்களோ இல்லையோ நீங்கள் பே பண்ணி தான் ஆகணும். ஸோ டோட்டல் ரெஸ்பான்சிபிளும் உங்ககிட்ட தான் இருக்கும். ஆல்சோ இந்த ஆட் ஆன் கார்டுங்கிறத உங்கள் ஃபேமிலி மெம்பருக்கு தான் நீங்கள் கொடுக்க முடியுமே தவிர உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு அப்ளை பண்ணி கொடுக்க முடியாது. தென் நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா இந்த பேஜில் இந்த கிரெடிட் கார்டோட அப்ளிகேஷன் கூடவே உங்களுக்கு வந்து சேவிங்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண விருப்பம் இருக்கான்னு கேட்குறாங்க. அண்ட் இந்த சேவிங்ஸ் அக்கௌண்ட்டோட மினிமம் மெயின்டெனன்ஸ் பேலன்ஸும் 50,000 இருக்குன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த சேவிங்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணால் தான் உங்களுக்கு இந்த கிரெடிட் கார்டு கிடைக்கும்லாம் நீங்கள் நினைக்க வேண்டாம். இது வந்து ஒரு அடிஷனல் ப்ராசஸ் தான். உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணலாம். அப்படி இல்லைனா உங்கள் இந்த கிரெடிட் கார்டோட ப்ராசஸ் மட்டும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இன்கேஸ் உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா இந்த நாமினி டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா ஸ்கிப் கொடுத்துருங்க, அடுத்த ப்ராசஸ்க்கு போயிடலாம். ஆல்சோ இந்த சேவிங்ஸ் அக்கௌண்ட்டை பற்றி டீட்டெயில்டாக ஒரு வீடியோ வேணும் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். சீக்கிரமாக நம்ம சேனலில் போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். இந்த பேஜில் உங்கள் கிரெடிட் கார்டோட டொமஸ்டிக் அண்ட் இன்டர்நேஷனல் யூசேஜை உங்கள் கார்டு உங்கள் கைக்கு வரதுக்கு முன்னாடி நீங்கள் செட் பண்ணிக்கலாம். இதில் டிஃபால்ட்டாக இவங்க டொமஸ்டிக் டிரான்சாக்ஷனில் POS அண்ட் ATM வித்ட்ராவல் வந்து ஆன் பண்ணி வச்சிருக்காங்க. அடிஷனலாக உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா இ-காமர்ஸ் வேணால் நீங்கள் ஆன் பண்ணி வச்சுக்கலாம். இந்த கார்டு உங்களுக்கு அப்ரூவ் ஆன உடனே உங்கள் டிரான்சாக்ஷன் லிமிட்டை வந்து செட் பண்ணுறதுக்காக ஒரு மெசேஜ் வரும். அந்த மெசேஜில் வர லிங்கை யூஸ் பண்ணி நீங்கள் ATM வித்ட்ராவல் வந்து ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். அதை எப்படி பண்ணுறதுங்கிறது இப்போ சைடில் நான் ஷோ பண்ணுறேன். இதை மறக்காமல் பண்ணி வச்சுக்கோங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தென் இந்த கார்டோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எல்லாமே இந்த பேஜில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதெல்லாமே ஃபுல்லாக படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த பாக்ஸை நீங்கள் டிக் பண்ணுங்கள். இந்த பாக்ஸை நீங்கள் டிக் பண்ணுறது மூலிமா இந்த கிரெடிட் கார்டோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்க்கு நீங்கள் ஒத்துக்கிறீங்கன்னு அர்த்தம். தென் கெட் OTP கொடுத்து வர OTPயை கரெக்டாக என்டர் பண்ணிடுங்க. இந்த பேஜில் இந்த அப்ளிகேஷன் ப்ராசஸ் அப்போ நீங்கள் கொடுத்த உங்களோட நேம், இமெயில் ஐடி, ஆனுவல் இன்கம் அண்ட் ஆக்குபேஷன் எல்லாமே டீட்டெயில்டாக வந்துடும். வெரிஃபை அண்ட் ப்ரொசீட் ஃபார் வீடியோ கேவிசின்னு கொடுத்தீங்கன்னா உங்களோட வீடியோ கேவிசி வந்து ஸ்டார்ட் ஆயிரும். இந்த வீடியோ கேவிசி கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு உங்கள்கிட்ட ஒரு ஒரிஜினல் பேன் கார்டும் ஒரு ஒயிட் பேப்பரில் நீங்கள் சைன் பண்ணுறது மாதிரி இருக்கும். ஆல்சோ இந்த அப்ளிகேஷனுக்காக நீங்கள் ஆதார் அத்தன்டிகேஷன் பண்ணதுலேருந்து 3 நாளுக்குள்ளே இந்த வீடியோ கேவிசியை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு பாருங்கள். சப்போஸ் 3 நாளைக்கு மேலே ஆயிடுச்சுன்னா நீங்கள் மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து இ-கேவிசி ஸ்டார்ட் பண்ணுறது மாதிரி இருக்கும். பட் இந்த ப்ராசஸில் தான் எனக்கு ரொம்பவே டிசப்பாயிண்ட் ஆச்சு. இந்த வீடியோ கேவிசிக்காக நான் ஏஜென்ட் கூட கனெக்ட் ஆகிறதுக்கு மட்டும் கிட்டத்தட்ட 3/4 மணி நேரம் நான் வெயிட் பண்ணேன். என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் சேம் இதே மாதிரி தான். கிட்டத்தட்ட அவங்களுமே 1/2 hour மேலே வெயிட் பண்ணாங்க இந்த ஏஜென்ட் கூட கனெக்ட் ஆகிறதுக்கு மட்டும். பட் மேபி நாங்கள் வந்து ஈவினிங் டைமில் ட்ரை பண்ணோம். ஸோ ஈவினிங் டைமில் நிறைய பேர் ட்ரை பண்ணுறதுனால இந்த டிலே ஆச்சா என்னங்கிறது தெரியல. உங்களுக்கு இந்த வீடியோ கால் எவ்வளோ நேரத்தில் கம்ப்ளீட் ஆச்சுங்கிறத கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யூஸ்வலாக வீடியோ கேவிசி எல்லாமே ஒரு 10 minutesக்குள்ளேயே முடிஞ்சிடும். பட் இவங்க எக்ஸிக்யூட்டிவ் கூட நான் கனெக்ட் ஆகிறதுக்கு மட்டும் கிட்டத்தட்ட 45 minutes நான் வெயிட் பண்ணேன். ஸோ நீங்கள் உங்களுக்கான வீடியோ கேவிசி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி மினிமம் உங்ககிட்ட ஒரு 30 minutes இருக்காங்கிறத செக் பண்ணிக்கோங்க. பட் உங்களுக்கு லக் இருந்துச்சுன்னா இந்த வீடியோ கேவிசி உங்களுக்கு வித்தின் 5 minutesக்குள்ளேயே முடிஞ்சிடும். அப்படி இல்லைனா என்ன மாதிரி உங்களுக்கு டிலேவும் ஆகலாம். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் ஆகிக்கோங்க. சப்போஸ் இந்த அப்ளிகேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க, வீடியோ கேவிசி ஸ்டார்ட் பண்ணுறதுக்குள்ளே உங்களுக்கு ஏதாவது வேலை வந்துருச்சு அப்படின்னா இந்த அப்ளிகேஷன் அப்படியே விட்டுருங்க. தென் உங்களுக்கு எப்போ டைம் கிடைக்குதோ அந்த டைமில் வந்துட்டு இந்த ரெஸ்யூம் அப்ளிகேஷன் கொடுத்தீங்கன்னா
நீங்கள் எந்த இடத்துல இந்த அப்ளிகேஷன் விட்டுட்டு போனீங்களோ அந்த இடத்துலேருந்தே நீங்கள் மறுபடியும் எகைன் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு எப்போ டைம் கிடைக்குதோ அந்த டைமில் நீங்கள் ஃப்ரீயாகவே இந்த வீடியோ காலை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ கால் நீங்கள் ஸ்டார்ட் பண்ண உடனே உங்களோட ஃபேஸ் அவங்க பார்க்குறதுக்காக நீங்கள் கேமராவுக்கு பெர்மிஷன் கொடுக்கணும். உங்களோட வாய்ஸ் கேட்குறதுக்காக மைக்ரோஃபோனுக்கான பெர்மிஷனும் நீங்கள் கொடுக்கணும். தென் இந்த வீடியோ கால் நீங்கள் அட்டன் பண்ணி பேசும்போது எந்த லொக்கேஷன்லேருந்து பேசுகிறீங்கிறது அவங்களுக்கு தெரியறதுக்காக நீங்கள் லொக்கேஷனுக்கான பெர்மிஷனும் கொடுக்கணும். ஸோ இந்த பர்மிஷன்லாம் நீங்கள் கொடுத்ததுக்கப்புறம் எக்ஸிக்யூட்டிவ்காக நீங்கள் வெயிட் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஒன்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் உங்க கூட கனெக்ட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் இந்த அப்ளிகேஷனில் என்னென்னலாம் டீட்டெயில்ஸ் கொடுத்தீங்களோ அதுலேருந்து தான் உங்களுக்கான கொஸ்டின்ஸை கேட்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு உங்களோட நேம் என்ன, நீங்கள் சேலரிடா இல்லை செல்ஃப் எம்ப்ளாய்டா, உங்களோட மந்த்லி இன்கம் எவ்வளோ வருது, உங்களோட அட்ரஸ் என்ன, இந்த அட்ரஸில் தான் நீங்கள் இப்போ இருக்கீங்களா, ஆல்சோ பேன் கார்டு ஆதார் கார்டு லிங்க் பண்ணிட்டீங்களா அப்படின்னு இந்த மாதிரி ஒரு சில பேசிக்கான கொஸ்டின்ஸ் மட்டும்தான் இந்த வீடியோ கேஸில் உங்களுக்கு கேட்பாங்க. தென் உங்கள் ஒரிஜினல் பேன் கார்டு வந்து கேட்பாங்க. அதுக்கப்புறம் உங்களை ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு ஒரு ஒயிட் ஷீட்டில் உங்களை வந்து ஒரு சைன் பண்ணி காட்ட சொல்லுவாங்க. அவ்வளோதான், இந்த வீடியோ கேவிசி இதோட உங்களுக்கு கம்ப்ளீட் ஆயிரும். பட் என்னை டிசப்பாயின்ட் பண்ணது என்னென்னா, வழக்கமாக எந்த ஒரு கிரெடிட் கார்டுக்கு அப்ளை பண்ணாலுமே உங்களோட அப்ளிகேஷன் வந்து ரிசீவ் ஆயிருச்சு, தேங்க்ஸ் ஃபார் யுவர் அப்ளிகேஷன் அப்படிங்கிறது மாதிரி ஒரு மெசேஜோ இல்லை மெயிலோ வந்து நம்மளுக்கு சென்ட் பண்ணிடுவாங்க. பட் IndusInd பேங்க்கில் நான் இந்த கார்டுக்கு அப்ளை பண்ணதுக்கப்புறம் எனக்கு அது மாதிரி எந்த விதமான ஒரு மெயிலுமே வரல. ஆல்சோ மற்ற பேங்க்ஸோட கிரெடிட் கார்ட்ஸ் நம்ம அப்ளை பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு ஒரு ரெஃபரன்ஸ்க்கு ஒரு நம்பர் வந்து கொடுப்பாங்க. ஸோ நம்ம கிரெடிட் கார்டோட அப்ளிகேஷன் அப்ளை பண்ணதுக்கப்புறம் இந்த ரெஃபரன்ஸ் நம்பரை யூஸ் பண்ணி நம்ம கார்டோட ஸ்டேட்டஸ் எங்கே இருக்குது அப்படிங்கிறது மாதிரி நம்ம தெரிஞ்சுக்கலாம். பட் இந்த கார்டுக்கு அப்ளை பண்ணதுக்கப்புறம் நம்மளால் அந்த ஸ்டேட்டஸுமே செக் பண்ண முடியல. கிட்டத்தட்ட ஒரு 4-5 நாள் கழிச்சு இந்த கிரெடிட் கார்டு அப்ளிகேஷன் எல்லாமே ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் உங்கள் கிரெடிட் கார்டோட லிமிட்டை நீங்கள் செட் பண்ணிக்கோங்க அப்படிங்கிறது மாதிரி ஒரு மெசேஜ் இருந்தது. அப்போ தான் எனக்கு இந்த கார்டு கன்ஃபார்ம் ஆயிடுச்சுங்கிற ஒரு கன்ஃபர்மேஷனே எனக்கு கிடைச்சது. ஸோ உங்களோட வீடியோ கேவிசி நீங்கள் கம்ப்ளீட் பண்ணதுலேருந்து ஒரு 4 to 5 டேஸ்க்கு உங்களுக்கு எந்த விதமான ஒரு அப்டேட்டும் வராது. ஸோ எதுவும் யோசிக்காதீங்க, ஒரு 7 டேஸில் உங்களுக்கு இந்த மாதிரி ஏதோ ஒரு மெசேஜ் வந்துச்சுன்னா உங்களோட கார்டு அப்ரூவ் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். எனக்கு இந்த கார்டுக்காக அட்ரஸ் வெரிஃபிகேஷன்லாம் எதுவும் வரல. பட் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த கார்டு அப்ளை பண்ணதுலேருந்து ஒரு 1 or 2 டேஸில் அட்ரஸ் வெரிஃபிகேஷனுக்காக வந்தாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இவங்க நம்ம வீடியோ கேவிசி கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் இருக்கிற ப்ராசஸை கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணாங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். பட் மேக்ஸிமம் நம்ம இப்போ வீடியோவில் பார்த்து இந்த ப்ராசஸ் எல்லாமே உங்களுக்கு கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னா 99% உங்களுக்கு வந்து கார்டு கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு தான் அர்த்தம். அண்ட் ஆல்சோ நீங்கள் வீடியோ கேவிசி கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கிறதுனால உங்களுக்கு கார்டு வந்து 100% வருங்கிறது சொல்ல முடியாது. சப்போஸ் வீடியோ கேவிசிலையோ இல்லை அட்ரஸ் வெரிஃபிகேஷனில் ஏதோ ஒரு மிஸ்டேக் நடந்துச்சுன்னா கூட உங்களோட கார்டு வந்து ரிஜெக்ட் ஆயிரும். இன்கேஸ் உங்கள் கார்டு வந்து ரிஜெக்ட் ஆனாலுமே அதை முன்னாடியே வந்து உங்களுக்கு சொல்லிடுவாங்க. எனக்கு இந்த கார்டு ஒரு 10 டேஸில் ரிசீவ் ஆச்சு. வழக்கமாக எல்லா கார்ட்ஸில் கொடுக்குறது மாதிரி இந்த கார்ட்லேயும் ஒரு வெல்கம் லெட்டர் அண்ட் ஆன்லைனில் இந்த கார்டு எப்படி சேஃப்டியாக யூஸ் பண்ணுறதுங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக ஒரு சேஃப்டி ப்ரோச்சும் கொடுத்துருந்தாங்க. இந்த கார்டை பற்றி கொஞ்சம் சிம்பிளாக சொல்லணும்னா, இந்த கார்டு வந்து ஒரு லைஃப் டைம் ஃப்ரீ கார்டு தான். பட் இதோட பெனிஃபிட்ஸ் எல்லாமே ரொம்பவே ப்ரீமியமாக கொடுத்துருப்பாங்க. இந்த கார்டோட பெனிஃபிட்ஸில் மட்டும் இல்லை, இந்த கார்டு நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்குமே ரொம்பவே ப்ரீமியமாக இருக்கும். இந்த டிசைன், இந்த கார்டோட ஃபினிஷிங் எல்லாமே ரொம்பவே நல்லாயிருக்கு. அண்ட் இந்த கார்டு பஜாஜ் கேபிட்டலோட ஒரு டைப் பண்ண ஒரு கார்டு தான். இந்த கார்டை பற்றி ரொம்பவே சிம்பிளாக சொல்லணும்னா, கிட்டத்தட்ட 5000 10,000 நீங்கள் ஃபீஸ் பே பண்ணி வாங்குற கார்டில் இருக்கிற ஃபீச்சர்ஸை விட இந்த ஒரு லைஃப் டைம் ஃப்ரீ கார்டில் உங்களுக்கான ஃபீச்சர்ஸ் வந்து அதிகமாகவே கிடைக்குது. இது ஒரு லைஃப் டைம் ஃப்ரீ கார்டு தான். இதை நீங்கள் ப்ராப்பராக யூஸ் பண்ணிங்கன்னா இதுலேருந்து அதிகமான பெனிஃபிட்ஸை நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். அதுக்குன்னு இந்த கார்டில் நெகட்டிவே இல்லையான்னு கேட்டிங்கன்னா அப்படி இல்லை. இந்த கார்டில் ஒரு சில டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது. பட் இந்த கார்டு வந்து ஒரு லைஃப் டைம் ஃப்ரீ வேரியண்ட்டாக எல்லாருக்குமே யூஸ் ஆகிறது மாதிரி ஒரு கார்டாக தான் இருக்குது. இந்த கார்டு வாங்குறதுனால உங்களுக்கு அதிகமாக லாஸ் ஆச்சு அப்படிங்கிறது மாதிரி நம்மளால் சொல்ல முடியாது. நம்ம சேனலில் அடுத்ததாக இந்த கார்டை பற்றின ரிவ்யூவை தான் ரொம்பவே டீட்டெயில்டாக போகிறேன். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எஃபோர்ட் உங்களை வந்து சேரும். சப்போஸ் நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற டைமில் நான் இந்த டைகர் கிரெடிட் கார்டோட வீடியோவை ஆல்ரெடி அப்லோட் பண்ணிட்டேன் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஐ கார்டில் வீடியோ லிங்க் கொடுக்குறேன். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த கார்டை நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கான என்னோட ரெஃபரல் லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அந்த லிங்க் மூலிமா உங்களுக்கான கார்டு அப்ளை பண்ணும்போது எனக்கு ஒரு சின்ன ரெஃபரல் பெனிஃபிட் கிடைக்கும். இது நம்ம சேனலில் தொடர்ந்து இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் வீடியோ போடுறதுக்கு நீங்கள் பண்ணுற மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். அடுத்து இதே மாதிரி என்ன வீடியோ வேணுங்கிறத கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். என்னால் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக நான் வீடியோ போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். தேங்க்ஸ்.